வளமுடன். இன்றைய நாள் 21/2/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:32, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை, திதி இன்று பிற்பகல் 12:12 வரை, சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:15 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:31 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 8:15 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:15 வரை பூரம், பின்பு உத்திரம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரம் விரிவடையும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். சிந்தனைகள் கூடும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி நிதானம் தேவை. பரணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கிருத்திகை கவனமாக செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, கௌரவங்கள் மேலோங்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பணியில் ஆதாயங்கள் கிடைக்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். கவனமாக செயல்படவும். அதிர்ஷ்ட தோசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோகிணி நிம்மதியான நாள். மிருகசிரேஷம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் உண்டாகும். பேச்சில் நிதானமாக செயல்படுவது நல்லது. கவனமாக செயல்பட்டால் மேன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை நட்புகள் உண்டாகும். புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படவும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். தடைகள் விலகும். தேகநலனில் மாற்றங்கள் உண்டாகும். குழந்தைகளின் மூலம் திடீர் செலவுகள் அதிகமாகும். பெரிய மனிதர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. சொந்த பந்தங்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும். அமைதியுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் தடைகள் விலகும். ஆயில்யம் யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றமைத்து செயல்படுவீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் ஆர்வம் உண்டாகும். பூரம் நினைத்தது நிறைவேறும். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி.
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும், குழப்பங்கள் தீரும், சொந்த பந்தங்களிடம் ஆதரவுகள் அதிகமாகும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும், தன்னம்பிக்கை மேலோங்கும், அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், உத்திரம் குழப்பங்கள் தீரும், ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும், சித்திரை மகிழ்ச்சியான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், வேகமாக செயல்படுவீர்கள், முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள், ஆதரவுகள் அதிகமாகும், வியாபாரத்தில் வருமானம் கூடும், வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும், மேன்மைகள் உண்டாகும், அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், சித்திரை ஆதரவுகள் கூடும், சுவாதி நினைத்தது நிறைவேறும், விசாகம் பொறுமையுடன் செயல்படவும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும், பேச்சு திறமையால் வருமானம் கூடும், அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்களும் கிடைக்கும், மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது, பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும், லட்சியத்துடன் செயல்படுவீர்கள், அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், விசாகம் ஆர்வம் ஏற்படும், அனுஷம் பிரச்சனைகள் தீரும், கேட்டை அலைச்சல்கள் கூடும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலையும் ஏற்படும், நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும், பணியில் கௌரவங்கள் மேலோங்கும், ஆதாயங்கள் அதிகமாகும், சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் அதிகமாகும், நன்மைகள் அதிக அளவில் மேலோங்கும், அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும், பூராடம் பிரச்சனைகள் தீரும், உத்திராடம் கவனமாக செயல்படவும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும், வியாபாரத்தில் மேன்மைகள் உண்டாகும், யோசித்து செயல்படுவது நல்லது, தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும், பணியில் ஆர்வமான நிலை உருவாகும், நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும், பிரச்சனைகள் தீரும், வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள், புகழும் அதிகமாகும், அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், உத்திராடம் மேன்மைகள் ஏற்படும், திருவோணம் மனக்கசப்புகள் நீங்கும், அவிட்டம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை அதிகமாகும், உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது, உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும், மாற்றங்கள் உருவாகும், வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றமும் அடைவீர்கள், தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும், அலைச்சல்கள் அதிகமாகும், அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அவிட்டம் மனக்கசப்புகள் நீங்கும், சதயம் மாற்றங்கள் ஏற்படும், புரட்டாதி நினைத்தது நிறைவேறும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, பணியில் நிதானமாக செயல்படவும், வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், விவசாயம் தொடர்பான துறைகளில் அனுபவங்கள் அதிகமாகும், ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், பணியில்
சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நிதானம் தேவை. உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும். ரேவதி அந்யோன்யம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.